கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாள் ஜெப கொடுகையின் வாயிலாக ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம அப்படியே வேதத்தில் திருப்பிக் கொள்வோம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகையை தான் நம்ம ஈஸ்டர்னு சொல்லி கொண்டாடுகிறோம். ஈஸ்டர் என்றால் அர்த்தமே அவர் மரணத்தை வென்றார். பிரியமானவர்களே, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லா வேலைகளையும், பிதா சொன்ன எல்லா வேலைகளையும் அவர் என்ன செய்தார்? செய்து முடித்தார். செய்து முடித்து ஒரு வெற்றி வேந்தராக, ஒரு உலகத்தை ஆளுகிறவராக அவர் மரணத்தை வெற்றி சிறந்தார். மரணத்தை வென்றது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். அந்த மன்னிப்பின் ரகசியத்தை தான் நம்ம கிறிஸ்தவங்க ஈஸ்டர் பண்டிகையாக நம்ம கொண்டாடுகிறோம். பெரிய வெள்ளி என்று சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம். புனித வெள்ளி அப்படி சொல்லி நம்ம கொண்டாடுறோம். அந்த பெரிய வெள்ளி நாட்களில் தான் அவர் என்ன செய்திருந்தார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த உடனே அந்த நாட்களில் கல்லறை திறக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையை பார்த்த உடனே ஆண்டவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த செய்தியை யார் போய் பார்த்தாங்கன்னு சொன்னால் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் தான் போய் பார்த்தாங்க. பேதுரு எல்லாரும் ஓடுறாங்க. ஆனாலும் கூட இந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க? விடியற் காலத்திலே போய் இருட்டோடேன்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். வாரத்தின் முதல் நாள் இருட்டோடே மரியாளும் மற்ற மரியாள் என்ன செய்கிறாங்க? கல்லறைக்கு நேரே ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டாரு. அந்த இடத்துல இயேசுவை காணோம். அப்படி காணோம் என்று சொன்ன உடனே அவங்க அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள, அந்த கால்மாட்டில் உட்கார்ந்துருக்கவங்கள பார்த்து, இயேசுவை நீங்கள் எங்கே கொண்டு போனீங்கன்னு சொல்லி அங்கலாய்த்து கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல உயிர்த்தெழுந்ததை அவங்க அறியலை. இப்போ திரும்பி வரும்போது இயேசப்பா முதலில் அந்த மரியாளுக்கு தான் இயேசப்பா என்ன செஞ்சாங்க? தன்னை வெளிப்படுத்தினாங்க. அவங்க அதை நம்பலை. அவங்க ரபுனின்னு சொல்கிறாங்க. ரபுனின்னு சொன்னால் போதகரேன்னு அர்த்தம். அப்போது அந்த இயேசப்பா சொல்கிறாங்க, நீ தொடாத, நான் வானத்துக்கு ஏறி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லி சீசர்களுக்கு போய் அறிவியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த மகதலேனா மரியாள் முதல் சுவிசேஷியாக அந்த சீசர்களுக்கு அறிவிப்பதற்காக ஓடி போகிறாங்க. அப்படி போய் சொல்லும்போது அந்த தோமா அந்த இடத்துல இல்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வரும்போது அப்போது அந்த தோமா என்ன செய்யலை? நம்பலை இயேசப்பாவை. இயேசப்பா உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகையை அவன் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ள முடியலை. அவனால் கூட இருந்த தோமா தான். ஆனாலும் கூட சந்தேகத்தின் நிமித்தமாக அந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அப்போது திரும்பவும் ஒரு நேரம் ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்த முதல் வார்த்தை இயேசப்பா சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னாங்க இயேசப்பா. அந்த சமாதானத்தை நம்ம இந்த நாட்களில் நாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் தினம் நமக்கு ஒரு சமாதானத்தின் நாளாக இருக்க வேண்டும். நம்ம சமாதானம் இல்லாதபடி இந்த நாட்களில் உலகத்தில் மிகுந்த ஒரு போராட்டத்தோடு கூட நம்ம இந்த நாட்களில் காணப்படுகிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் போராட்டம், மதத்துக்கு விரோதமாக போராட்டம். அது மாதிரி தேசங்களில் ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். தட்டுப்பாடுகள், குறைவுகள். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த ஈஸ்டர் திருநாள் நமக்கு ஒரு வெற்றியின் நாளாக, ஒரு மரணத்தை ஜெயித்த நாளாக, நம்முடைய பாவத்தை போக்குகிற ஒரு நாளாக கர்த்தர் இயேசு அவதரித்தார். பிரியமானவர்களே, நம்ம ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலத்தில் 3 மணிக்கு 3:15 இல்லை 4 மணிக்கு 4:30 அப்படிலாம் ஆலயத்தில் ஆராதனை மணி அடிச்சிருவாங்க. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்ம பாடுவோம். பிரியமானவர்களே, அப்படியாய் நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிற ஒரு திருநாள் தான் ஈஸ்டர் பண்டிகை. அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தின அந்த வியாழக்கிழமையில் இயேசப்பா வியாகுலத்தோடு கூட நம்ம சிஎஸ்ஐகளை சொல்கிற ஒரு வார்த்தை,
கட்டளை வியாழன் என்று சொல்லுவோம். அந்த நாட்களில் தன்னுடைய சீசர்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு பஸ்கா பண்டிகையை இயேசப்பா கொண்டாடினாங்க. எல்லாருடைய கால்களையும் கழுவுனாங்க. கழுவிட்டு நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி இயேசப்பா செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, தன்னை காட்டி கொடுப்பவனை கூட இயேசப்பா என்ன செஞ்சுருந்தாங்க, அறிந்திருந்தாங்க. பிரியமானவர்களே, அவர் போகும்போது அவரை பிடிக்க வந்தவங்க எதிர்த்து விழுந்தாங்க. நேராக விழலை, எதிர்த்து விழுந்தாங்க. அவ்வளோ ஒரு வல்லமையோடு கூட அவர் இந்த உலகத்திலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார். அந்த பண்டிகையை தான் நம்ம ஈஸ்டர் திருநாள் என்று சொல்லி நம்ம கொண்டாடுகிற நாம் கொண்டாட்டத்தோடு மாத்திரமல்ல, உள்ளத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். நிறைய கல்லறைகள் இருக்குது, எல்லாமே பூட்டி இருக்குது. ஆனால் இயேசப்பாவுடைய கல்லறை மாத்திரம் திறந்தே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திறந்த இயேசு கிறிஸ்துவை, நம்ம சிலுவை நாயகனை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 40 நாள் நம்ம லெந்து காலத்தை அனுசரிச்சிட்டோம். இந்த நாட்களில் ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுவதற்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக, இந்த ஈஸ்டர் தினத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாம். நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஈஸ்டர் பண்டிகையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு பலன் தந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.